அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் அப்படியே எனக்கு விளையாடும்போது அப்படியே பேய் படம் பார்க்குற மாரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்கா இருந்துச்சு. இந்த வீடியோவ எனக்காக ஃபுல்லா மட்டும் பாருங்க. "நீ என்னடா சொல்றது கொய்யா? நான் எதுக்குடா உனக்காக ஃபுல்லா பார்க்கணும்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பொறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பன்னு" அந்த மாரி ஏகப்பட்ட காமெடி இந்த வீடியோல வரும். அப்படியே நம்ம ஊரான கிளாக் டவர்ல இறங்கிக் கொண்டிருக்கிறோம், இறங்கிக் கொண்டிருக்கிறோம், இறங்கிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி லைட்டா மேல பார்த்தா கொத்தா இறங்குவாய்ங்க. ஒரு 4 பேர் 4, 5 பேர் இறங்குவாங்க. வர எனிமி எல்லாம் அடிச்சு, பச்சு பாக்கெட்ல போட்டு போ வேண்டியது தானே அப்படின்னு ஒரு குறிக்கோள்ல நம்ம இறங்கியிருக்கோம். சொல்றா எல்லா கன்னும் சொல்றான்ற மாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாராஃபில் தான் கிடைச்சுச்சு. இந்த கன்ன வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா யூஎம்பி நம்மளுக்கு புடிச்ச யூஎம்பி கடிச்சு புட்டுருச்சு. சரி கிடைச்சிருச்சு. மேல என்னாச்சும் எனிமி இருக்கானான்னு கேரக்டர போட்டு பார்த்தா ஒருத்தன காட்டுச்சு. கொய்யால அட்றா அவன அட்றா அப்படின்னு லைட்டா எகிறி அடிச்சா ஹெட்ஷாட் விழுந்து போச்சு. ஈஸியா யூஎம்பில ஈஸியா ஹெட்ஷாட் விழுந்துருது. அதனால தான் இந்த கன் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். கன்னு பிடிக்காது, கன் ஸ்கின் பிடிக்கும். அதனால தான் கன் அப்படி அடிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இங்க நிப்பேன். ஏன்னா கீழ எனிமி இருக்கிறாங்க. நான் கேரக்டர் லைட்டா காட்டுச்சு. ஒரே ஒரு சாம்பிள் மாரி லைட்டா ஒரு பீஸ் மட்டும் காட்டுச்சு. எத்தன பேர் இருக்காங்கன்னு கீழ தெர்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவோமே! வெயிட் பண்ணா நல்லது தானே! வெயிட் பண்ணா எப்படி சொல்றது? வெயிட் பண்ணா எல்லா காரியத்தையும் ஈஸியா முடிச்சிடலாம் அந்த மாரி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கின்னே இருப்பேன். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். முதல்ல 2 பேர் இருக்கிற மாரி தான் தெரியுது. முதல்ல அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நீ போய் அடிச்சுக்கோடா! அப்டின்னா, நான் என்னாச்சும் 1 கில் தான் வரும்ன்னு பார்த்தா 2 கில் வந்துரும் பாருங்க. அடிச்சுக்கிறாய்ங்களா, இந்த இதுதான் சாக்குன்னு நெனச்சு என்ன பண்ணுவேன், பின்னாடி வழியா ஓடுவேன். ஓடுனா 2 பேர் மாஞ்சுக்கிட்டாய்ங்க போல இருக்குது. ஒண்ணு பார்த்தா படுத்துருச்சு. நாக் ஆகி தான் படுத்திருக்குன்னு பார்த்தா, ஓசி கில் வந்துருச்சு. அப்புறம் அங்க ஒண்ணு பார்த்தா, அங்க ஒரு ஓசி கில் வந்துருச்சு. அப்படியே இதான் சொல்லுவாங்க போல, "பொறுமை வந்து கடல் ஒண்ணும் பெரிது" அப்படின்னுவாங்க. அதேதான். பொறுமையா இருந்தா நம்ம என்ன காரியம் வேணா ஈஸியா சாதிச்சிடலாம். கொஞ்சம் வேகமா முந்திரி கொட்டை மாரி பண்ணா, அது போய் வாட்டர்மெலன் திவாகர் மாரி தான் அடி வாங்கணும். ஐயோ! சாரிப்பா உண்மை வேற வெளிய வருது. அப்படியே எல்லா லூட்டையும் அடிச்சுட்டு, அப்படியே கிளாக் டவரே ஒரு சுத்து சுத்த வேண்டியதுதான். அப்புறம் பார்த்தா, உள்ள போவேன். ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்கும். நான் வந்து ஹெட்செட் போட்டு தான் விளையாட மாட்டேன். லைட்டா மைல்டா கேட்குது. ஆனா கொஞ்சம் காது காது கொஞ்சம் ஷார்ப் எனக்கு. அதனால தான். கொஞ்சம் ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாரியே இருந்துச்சு. எவனாச்சும் பைத்தியக்காரன் இங்க தான் இருக்கான் போல இருக்குதே! அப்படின்னு ஒருவேள என்னோட ஃபுட் ஸ்டெப் தான் கேட்குதோன்னு நெனச்சுக்கினே தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு எனிமி மேல ஓடுறான். ஐய்யய்யோ! இவன அடிச்சுடணும்டா. இவன ஈஸியா அடிக்கலாம்டா. ஓடுறா மேல ஓடுறான் அப்படின்னு லைட்டா ஒரு டேமேஜ் 20ஓ என்னவோ போச்சு. அப்புறம் பார்த்தா அது மேல ஏறிருவான். கிட்டுன்னு அழுத்துனா, ஐயோ! எனக்கு ஹெட் விழுந்து போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மேட்சும் கன்டென்ட் கிடைக்காதோ! அப்படின்னு நெனச்சு ஒரே டிராக் அவ்வளோதான் யுஎம்பில ஒரு ஹெட்ஷாட். இதுக்கு தான் யுஎம்பி எடுத்து ஆடுறது. கொஞ்சம் விட்டுருந்தா அடிச்சு முடிச்சு விட்டுருப்பான். எம்மா நம்மள அடிச்சு மடிச்சு பேக்கெட்ல போட்டு போய்க்கிட்டே இருந்திருப்பான். கொஞ்சம் விட்டுருந்தா, அப்புறம் லைட்டா மெட்கிட்லாம் போட்டு, அப்படியே மூக்கு புடி இல்ல போல. அதனால தான் மெட்கிட் போட்டுட்டு இருக்கேன். அப்புறமா காய்ஸ் இந்த வீடியோ புடிச்சா ஒரே ஒரு லைக்கு. ஏன்னா ஒரு ஃபீஸே மாட்டேங்குது. 60 வியூஸ், 70 வியூஸ் போனாலே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். 20, 30 தான் போது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரியா? அப்படியே நம்மளுக்கு புடிச்ச MP5யும் எடுத்தாச்சு. ஆ ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத விட்டு உங்களுக்காக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேனா? அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ நல்லவன் தான் கிடையாது. எனக்காக தான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஒரு சுத்துவேன் கிளாஸ் ஸ்குவாடுன்ற கிளாக் டவர. சுத்துனா லைட்டா பின்னாடி வந்து ஒரு கார் சத்தம் கேட்கும். சரி கார் எங்கேயோ தான் வருது. நம்ம மேல நம்மள ஏத்திருவானாடா அப்படின்னு நினைச்சு குளோவால் போட்டு நின்றோம். டக்குன்னு நின்றோம். ஐயோ! பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப லைட்டா ஒரு ஹெட்ஷாட் எப்படியே இந்த மாரி தான் வாங்குறாய்ங்க நம்மகிட்ட. இதோட நம்மளுக்கு 3 ஹெட்ஷாட்டோ 4 ஹெட்ஷாட்டோ அடிச்சுட்டோம்னு நெனைக்கிறேன் எனிமிய. எத்தன ஹெட்ஷாட் அப்படின்னு அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்கப்பா. சரியா? அப்படியே இவன்கிட்ட இருக்க லூட்ட அப்படியே அடிச்சிடலாம். அப்படியே மொத்தமா லூட் அடிச்சிடலாம். ஆ நம்ம எப்படி லூட்டுக்கு செத்தவனாச்சே. அதனால எவ்வளோ லூட் வந்தாலும் லூட் அடிக்க அது நம்ம ஒரு கில் அடிச்சுட்டு அந்த லூட் அடிப்போம் பாருங்க. அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அந்த சந்தோஷம் வந்து எவ்வளோ கோடி ரூபாய் குடுத்தா கூட கிடைக்காது. அது ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரியா? அப்படியே எல்லாம் லூட்ட அடிச்சுட்டு சீக்கிரமா லூட் அடிச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்புடா தம்பி அப்படின்னு சொல்லி கார் எடுத்தாச்சு. இந்த இல்ல ஐயோ! வாயிலேயே வரமாட்டேங்குதுங்க. லாம்போகினி வேற எடுத்தாச்சா, எடுத்துட்டு அப்படியே நேரா ஃபேக்டரிக்கு விடுங்கடா வண்டிய அப்படின்னு ஃபேக்டரிக்கு விட்டுறலாம். லா 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 அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே ஃபேக்டரிக்கு போயிடலாம். ஃபேக்டரியில எவனாச்சும் இருந்தா அவன் மண்டையும் உடைப்போம்டா அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருப்பேன். பாருங்க இப்போ பக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் பார்த்தா அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட ஒருத்தன் இருப்பான். பாட்டு மாரி தான் இருந்தான். திரும்பி பார்த்தா மேல ஏறிருவான். அவன் கீழ குதிச்சான்னு நான் பார்க்கவே இல்ல. இப்ப பாருங்க ஸ்பைடர் வேற போட்டு விடுறான். நல்ல ஹெட்ஷாட். நல்ல வேளை இப்ப ஹெட்ஷாட் மட்டும் அவனுக்கு விழலனா நான் காலி. இப்பயே கன்டென்ட் வந்து குளோஸ் ஆயிருக்கும். திருப்பி நான் இன்னொரு மேட்ச்க்கு போயிருப்பேன். நல்ல வேள. அப்பா! முடிச்சாச்சு. இவன்கிட்ட இருக்க அப்படியே லூட்டையும் அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து எங்க போவோம் அப்படின்னு நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொச்சினாக்கா ஆமா. பொச்சினாக்கு தான் கடைசி ஜோன் வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு கரீனா தரப்புலேருந்து. அதனால நேரா பொச்சினாக்கு வண்டிய விட்றா அப்படின்னு பார்த்தா, பின்னாடி நான் எப்படா வண்டியிலேருந்து இறங்குவேன், பின்னாடி அடிக்கலாம்னு இருந்தான் போல பைத்தியக்காரன். நான் வேற ஒரு ஹார்ட் பேஷண்ட்றா அப்படிதான் பின்னாடி அடிக்காதீங்கடா டேய். புக்கு புக்குன்னு ஆயிருச்சுடா டேய். எம்மா! அவன் எங்கருந்து அடிக்கிறான்னு அப்படின்னு தெரியவே இல்ல சுத்தமா. ஃபர்ஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சிருச்சு. மேலயும் ஒரு எனிமி இருக்கான். அந்த வீட்டுக்கு மேலயும். அதனால பொறுமையா கேரக்டர் போட்டு நந்தன் இங்க இருக்கான் பாருங்க. அது பேர் என்னது பாம் தூக்கி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. அந்த பேரு ஸ்மோக் பாமா. லைட்டா தூக்கி போட்டா ஒரு 68 போகும். அப்புறம் பார்த்தா ஒரு 4.
கிட்டத்தட்ட ஒரு 70 போயிடுச்சு. ஒரு 130 தான்டா உயிர் இருக்கு. ஏறி அடிச்சிடுறா அப்படின்னு தம்பின்னு ஏறி அடிக்கலான்னு பார்த்தா, இங்க நின்னுட்டு இருக்கான். இவன் ஒரு சுட்டி குழந்தை போல. அப்படியே அடிச்சு முடிச்சு விட்டாச்சு இவனையும். இன்னொருத்தன் வந்து லாங்ல இருந்து அடிச்சானா, அவன வந்து கடைசியா கண்டுக்கவே மாட்டேன். சுத்திக்கினே இருப்பேன். ரொம்ப நேரம் இங்க அந்த வீட்லயே தான் சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா ஜோன் வர வரைக்கும் நம்மளுக்கு கன்டென்ட் ஆகணுமேன்றனால. அதுக்காக கடைசி ஜோனும் வந்துச்சு. இதுக்கு மேல சுத்திட்டு இருக்க முடியாது. கார் எடுத்துட்டு போடா தம்பி அப்படின்னு நேரா போவேன். அப்புறம் பார்த்தா இங்க ஒரு குளோவால் தான் போட்டிருக்கு. மரத்துக்கிட்ட ஒரு எனிமி இருப்பான். ஏத்திடலான்னு பார்த்தா ஏத்த முடியல. அவன் பாருங்க என்ன அடி அடிச்சுக்கான். 20 ஹெச்பில வுட்டான்டா பைத்தியக்காரா டேய்! அடிக்காதடா கொஞ்சம் வெயிட் பண்ணியாடா தம்பி டேய்! எங்கடா இருக்கான்? அத வெயிட் பண்றேன் அப்படின்னு பார்த்தா திருப்பி அடிக்கிறான். அப்புறம் இவன் ஏறி போய் அடிச்சிடலான்னு பார்த்தா ஆளு காலி. நல்ல வேளை அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன் அடிச்சுட்டான். என்ன புண்ணியமா அடிச்சான்னு தெரியல. ஆப்போசிட்ல இருக்கிறவன் அவன அடிச்சுட்டான். அதனால நான் தப்பிச்சேன். அப்படியே அடிச்சவன் சும்மா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கன்டென்ட்டா ஆக்கி குடுத்துட்டு, என்கிட்ட அவனுக்கு கில் குடுத்துட்டு எனக்கு போயாவே கிடைச்சிடும். இப்ப பாருங்க. அப்படியே போயா வந்து இப்போ நான் வாங்கிருவேன். ஆ டக்கு டக்குன்னு வீடியோ முடியிற மாரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் போயிருச்சு மக்களே. இது ஒரு 15 நிமிஷம் வீடியோ. சுருக்கி உங்களுக்கு 6 நிமிஷமா காட்டியிருக்கேன். ஏன்னா இப்ப யாரும் வீடியோவ பார்க்கறது கிடையாது பெருசா. அதனால தான். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரியா? அப்படியே கன்டென்ட்குள்ள போயிடலாம். திருப்பி அந்த கேரக்டர் பார்த்தா லாங்ல போறான். ஹெட்ஷாட் திருப்பி ஹெட்ஷாட்லயே முடிச்சு விட்டாச்சுடா தம்பி அப்படின்னு முடிச்சு விட்டாச்சு. அப்புறமா வந்து போயா அடிச்சாச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போயா அடிச்சாச்சு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பிடிங்க. பை கைஸ். பை பை.